திமுக அரசாங்கத்துக்கு ஓட்டு போடணும், அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் சொல்றாங்களே, அது எதுக்காக அப்படின்னா, முதல்ல இந்த மகளிர் உரிமை தொகை. சோ அரசாங்கத்துல இருந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அது நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து வீட்டு வாடகை கொடுக்குறது, கரண்ட் பில் கொடுக்குறது, வீட்டுக்கு தேவையான மளிகைச்சமா பொருள் வாங்கி போறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்துக்கு அதை யூட்டிலைஸ் பண்றாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல திமுக அரசாங்கம் மகளிருக்கான உதவித்தொகை இன்னும் அதிகரிச்சிருக்காங்க. அது மூலமா வீட்டுல வந்து செலவுகள் குறையுது, நமக்கு ஏதோ ஒரு வகையில சேவிங்ஸ் ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்டே முன்வைக்கிறாங்க. அண்ட் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து, அந்த பிங்க் பஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் மூலமா நிறைய பெண்கள் வெளியே வந்து இந்த திட்டத்தை பயன்படுத்தி அவங்க வந்து ரெகுலரா வேலைக்கு போறது, வெளியே போறது, ஒரு டிராவல் பண்றது அப்படின்னு பண்ணும்போது விமன்ஸ் அவங்களுடைய அந்த எம்பவர்மெண்ட் அதிகமா இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஒரு ரேஷியோ அதிகமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்ததா காலை உணவு திட்டம். சோ பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே மதிய உணவு திட்டம் தான் இருக்கும், எம்ஜிஆர் காலத்துல இருந்து காமராஜர் காலத்துல இருந்து. இப்போ வந்து திமுக சார்பில் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மூலமா ஒரு 8 மணிக்கே ஸ்கூலுக்கு வர்ற பசங்க வந்து அவங்களுக்கு வந்து சாம்பார் சாதம், கிச்சடி, ரவா உப்புமா இந்த மாதிரி அறுசுவையான உணவு கிடைக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு புது திட்டம் வந்திருக்கு. இதுக்காகவும் திமுக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க.